திருத்தணி அருகே ஆர்கேபேட்டை தாலுகா கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மோஹித் என்பவன் பள்ளியில் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன் வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கணவனை தற்போது பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இது எந்த பகுதி என்று பார்த்தால் திருத்தணி அருகே உள்ள ஆர்கேபேட்டை தாலுகா கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஏற்பட்ட விபத்தில் 7ஆம் வகுப்பு பயின்று வந்த மோஹித் என்ற மாணவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இன்று வழக்கம் போல பள்ளிக்கு வந்திருந்த மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் இருந்தபோது பள்ளி கட்டிடத்தின் கைப்பிடி சுவர் திடீரென இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் மோஹித் என்ற மாணவன் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தார். உடனடியாக சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவனை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனாலும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பார்க்கலாம். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மாணவனின் தந்தை சரத்குமார் மற்றும் அவரது உறவினர்கள் மருத்துவமனை திரண்டனர். பள்ளி வளாக கட்டிடத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் மற்றும் அலட்சியமே மாணவரின் உயிரிழப்பு காரணம் என குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டுள்ளது. மாணவரின் பிரேதத்தை பரிசோதிக்க மாட்டோம் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் பள்ளி வளாகம் மற்றும் மருத்துவமனை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை சமாதானப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பள்ளி கட்டிடம் நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அதே போல சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர், பல்வி கல்வித்துறை அதிகாரிகள் அனைவரும் இந்த பகுதியில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களின் பெற்றோரின் கோரிக்கையாக உள்ளது. கருணாதேவி. அரசு உயர்நிலைப் பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மோஹித் உயிரிழந்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன்.